தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியால முதல் முறையா ஒரு தனியார் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்ட ஒரு சேட்டிலைட் வெற்றிகரமா விண்ணுக்கு செலுத்தி சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தியிருக்காங்க. இது எந்த நிறுவனம், என்ன பர்பஸ்க்காக ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, யார் மூலியமா அனுப்பிச்சிருக்காங்க போன்ற பல விஷயங்களை பார்க்கலாம். அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட இந்த சேட்டிலைட்டை கர்நாடகாவில் இருக்க வேமகல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க டாட்டாவுடைய பேரண்ட் கம்பெனியான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட், டாடா இந்தியாவில் எவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட இந்த சேட்டிலைட்டுக்கு TS-80-1A பெயர் வச்சு ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கான் 9 ராக்கெட் மூலமா விண்ணுக்கு செலுத்தி வெற்றிகரமாக ஆர்பிட்ல நிலைநிறுத்தியிருக்காங்க. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் இந்த நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட மிலிட்ரி கிரேட் ஜியோஸ்பாஷியல் சேட்டலைட் இந்திய ராணுவத்துக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, முக்கியமா எதிரி நாட்டுடைய நிலப்பகுதிகள், எதிரி நாட்டுடைய ராணுவ நடமாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு போன்ற பல விஷயங்களை இதை ரொம்ப துல்லியமா கண்காணிக்க உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனால ஏகப்பட்ட மிலிட்ரி ஸ்பை சேட்டலைட் அனுப்பப்பட்டிருந்தாலும் ஒரு தனியார் நிறுவனம் தயாரித்து அனுப்பப்பட்ட சேட்டலைட் இதுதான் முதல் முறை அப்படின்றத சொல்றாங்க. இந்த சேட்டலைட்னால ரொம்ப டீட்டெயில்டான இமேஜை கேப்சர் பண்ணி தர முடியும். லெஸ் தென் 1 மீட்டர் பர் பிக்சல், அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியான இமேஜஸ் இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோனில் நம்மளுடைய விண்டோஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எப்படி 8th ஜென்ரேஷன் 9th ஜென்ரேஷன் 10th ஜென்ரேஷன் சொல்கிறோமோ அதேமாரி இது அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு சேட்டலைட் பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் TASL, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் உடைய அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் முதல் படி தான். எதிர்காலத்தில் நாங்கள் ஸ்பேஸுக்கு செயற்கைக்கோளை அனுப்ப நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். முக்கியமாக வருஷத்துக்கு 25 LEO, அதாவது லோயர் எர்த் ஆர்பிட்டுக்கான சேட்டலைட்டை எங்களால் உருவாக்க முடியும். அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூவும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்திய விண்வெளித்துறையில் இது ஒரு புதிய மைல்கல்லும், இந்தியாவுடைய பாதுகாப்பு துறைக்கு இது ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி செல்ல ஸ்டார்ட் ஆகியிருக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டிலைட் முதல் முறையாக இந்தியாவிலே ஒரு பிரைவேட் செக்டார் மூலயமா தயாரித்து ஃப்ளோரிடாவில் இருக்க ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கான் 9 ராக்கெட் மூலயமா விண்ணுக்கு செலுத்தி வெற்றிகரமாக ஆர்பிட்டில் நிலைநிறுத்தியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.